அப்படின்றது எதை குறிக்குதுன்னா காளையார் கோவிலை தான் குறிக்குது. இந்த காளையார் கோவிலை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா சமீபத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சது எங்க? இந்த தாமிரபரணி நாகரிகத்தில். சிவகலை தானே அந்த ஊர் பேரு. இங்க தமிழ்நாட்டில் இருந்துதான் உலகம் முழுக்க இரும்பு தொழில்நுட்பம் போனது என்பதை இப்ப ஆய்வு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. இந்த காளையார் கோவில் இருக்குல்ல, இந்த காளையார் கோவிலை ஆட்சி செய்து வந்தவனுக்கு பேரு வேங்கை மார்பன்னு பேரு. அந்த வேங்கை மார்பனை உக்கிர பெருவழுதி ஜெயிக்கிறான். அதனால அவனுக்கு என்ன பேரு தெரியுமா? இந்த காளையார் கோவில அப்ப காண பேர் அப்படிம்பாங்க. காண பேர் எயிர் கடந்த உக்கிர பெருவழுதின்னு பேர் அந்த மன்னனுக்கு. இப்ப நம்மள இனிஷியல் போடுறோம்ல, உங்க பேருக்கு முன்னாடி இனிஷியல் போடுவீங்கல்ல, அப்பா பேரை இனிஷியலா போடுவாங்க, சில பேர் அம்மா பேரையும் சேர்த்து போடுவாங்க. இது எப்ப பழக்கத்துல வந்தது? ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பிறகுதான் அம்மா பேரையும் அப்பா பேரையும் இனிஷியலா போடக்கூடிய ஒரு வழக்கம் வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? தமிழர்கள் எதை இனிஷியலா போட்டாங்க? எதை இனிஷியலா போட்டாங்க தெரியுமா? அவன் என்ன சாதனை பண்ணுனானோ அதுதான் அவனுக்கு இனிஷியல். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், தலையாலங்காரத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், கானப்பேர் எயிர் கடந்த உக்கிர பெருவழுதி. ஒருவன் எதை சாதனை பண்ணானோ அதுதான் அவனுக்கு இனிஷியல். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள். இந்த வேங்கை மார்பனை உக்கிர பெருவழுதி ஜெயிக்கிறான். அப்ப வேங்கை மார்பன் ஒரு பாட்டு சொல்றான். நம்முடைய புறநானூர்ல இருக்க என்ன தெரியுமா சொல்றான்? என்னை ஜெயிச்சிட்டான் உக்கிர பெருவழுதி, இனிமே என்னால மீண்டு வர முடியாது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றான் தெரியுமா? இரும்பு இருக்குல்ல, நெருப்பு பூத்து இருக்கக்கூடிய இரும்புல தண்ணிய தெளிச்சு விட்டா அந்த தண்ணிய மறுபடி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியுமா? முடியாது. அது மாதிரி நான் காணா போயிட்டேங்கிறான் வேங்கை மார்பன். கதிர் நுழை கல்லா மரம் பயில் கடிமிலை அருங்குறும்பு உடுத்த காணப்பேரியையில் கருங்கை கொல்லன் செந்தீ மாட்டிய இரும்பு உன் நீரினும் மீட்டர்க்கு அரிது. வேங்கை மார்பன் சொல்றான், நான் எப்படி தெரியுமா போய் மாட்டிக்கிட்டேன் இந்த உக்கிர பெருவழுதிக்கிட்ட. கொல்லன் இரும்ப நெருப்புல காட்சி வச்சிருப்பான், அதுல தண்ணி விழுந்துச்சுன்னா அந்த தண்ணி எப்படி காணா போகுமோ அது மாதிரி நான் காணா போயிட்டேனேன்றான். தமிழர்கள் இரும்பை 5000 வருடங்களுக்கு முன்பே பயன்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய சங்க இலக்கியம் அதற்கு சாட்சி. சமீபத்தில் வந்த ஆய்வு உங்க ஊருக்கு பக்கத்துல அதை நிரூபித்திருக்கிறது.